ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? கஃபீலு நேற்று கொண்டு வந்து இந்த ஜிப்லாக்கில் ஃபுல்லாக ஆன்லைன் ட்ரெஸ்ஸாக வச்சு இங்கே கதவுக்கிட்ட வச்சுட்டு போயிருக்காரு. எனக்கே தெரில. எடுத்து பார்த்தேன், 2 ஃபேண்ட்டு இப்போ வந்தது. இதெல்லாம் நமக்கு செட் ஆகுதியா? இன்னும் லேடிஸ் பேண்ட் மாதிரியே இருக்குது நண்பா. இது எப்படி இது கயிறு கட்டுறது? எனக்கு என்னமோ இது லேடிஸ் பேண்ட்டா ஜென்ஸ் பேண்ட்டா? இது வேணாம், ஈசுப்ட கொடுத்தலான்னு இருக்கேன். ஈசுப்பு போட்டுக்கோம், உள்ளேயே வேலை பார்க்குறாளா? ஈசுப் இந்த மாதிரி நம்ம பேண்ட்டு கொடுப்போம், எடுத்து போட்டுக்கோம். மச்சானை கொடுத்துட வேண்டியதான். சாஃப்டாக இருக்குது தலைவா. ஓகே, இந்த ஃபேண்ட்டை போட்டுருவோமா? இது இந்த வாக்கிங் கீக்கிங் போகிறதுக்குள்ளது தானே, போட்டுருவோம். உடனே போட்டுற வேண்டியதான். சரியா? இருங்க நண்பா, கொஞ்சம் உள்ள எல்லாம் போட்டிருக்க வேண்டியதெல்லாம் போட்டிருக்கேன். இருந்தாலும் கேமரா முன்னாடி பண்ணுறோம், ஏதாவது அசிங்கம் ஆயிடுச்சுன்னா. ஓகே ரைட்ஸ், சூப்பராக இருக்கு. ஃபிட்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? லேடிஸ் எல்லாம் கிடையாதுல்ல, ஜென்ஸ் மாதிரி இருக்கு நல்லா. சரியா? இல்லை, இதுக்கு டிஷர்ட் என்ன போடலாம்? என்ன டிஷர்ட் போட்டால் நல்லாயிருக்கும்? ஒயிட்டு துவைச்சி போட்டாச்சு. ஆஹா, இதுக்கு என்ன டிஷர்ட் போடுறேன்னு தெரில. வந்தது 2 பொருள். இது அது இல்லாமல் செருப்பை பாருங்கள். இது ஏதோ பாகிஸ்தானிங்க போடுற செருப்பு மாதிரி இருக்குது. புதுசு, நல்லா தோல் மாதிரி இருக்குது பார்க்குறது. லெக்ஸ் எதுனா ரெக்ஸினா என்னமோன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இருக்குது. அநேகமாக தண்ணியில் போட்டால் வந்துடுமா என்னன்னு தெரில. எப்படி இருக்குது செருப்பு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். இந்த செருப்பு வந்துச்சு அன்னைக்கு, ஷூ வந்த மாதிரி இன்றைக்கி செருப்பு. இந்த 2 ட்ரெஸ்ஸு வந்துச்சு. அவ்வளோதான் நண்பா. இன்றைக்குள்ளே டியூட்டியை பார்ப்போம். தொப்பை விழுந்துருக்கு. நல்லா சாப்பிட்டு தூங்கி உடம்பு திருப்பி குறைக்கணும் தொப்பையை. இந்த முட்டையெல்லாம் சாப்பிட்டா இந்த உடம்புல பொறியாக வருது. முட்டை அதிகமாக சாப்பிட்டா முட்டையை முதல்ல நிப்பாட்டணும். டிஷர்ட் இல்லையே, டிஷர்ட்டில் செருப்பு என்னது பிய போகுதுன்னு சொல்லி தான் இந்த செருப்பு வந்துருக்கு. இங்கே பாருங்க, அன்றைக்கி ஹலியில் நான் போயிட்டு ஊர்லேருந்து போயிட்டு வந்தப்போ இந்தியாவில் இந்த செருப்பு வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கிட்டு வந்து வச்சோன்னே இந்த செருப்பு வருது நண்பா. பார்த்துங்க நம்ம நேரத்துக்கு. ஓகே, என்னமோ நினச்சேனே. இப்போ தான் பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு துணியெல்லாம் துவைச்சது எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு எடிட்டிங் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டேன். 2 மணிக்கு ஸ்கூலு. காலையிலேருந்து வந்து ரூமில் தான் இருக்கிறேன். ஸ்கூல் விட்டுட்டு வந்து எங்கேயும் போகல நண்பா. இப்போ தான் அன்சார் கடைக்கு போய் டீ குடிக்கலான்னு போகிறேன். குளிச்சுட்டு போகணும். 11 மணி ஆகிடுச்சு வந்து. ஓகேங்களா? போய் டிஷர்ட் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளாக் டிஷர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். எந்த டிஷர்ட் போடுறதுன்னு தெரியலையே நண்பா. வெயிட் பண்ணுங்க, எதையாவது ஒன்று போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் அன்சார் கடையிலேருந்து. ஓகே நண்பா, அன்சார் கடைக்கு வந்துட்டேன். அன்சார் கடைக்கு தான் போகிறேன். வண்டி ஆப்போசிட்டில் போட்டுட்டு அன்சார் கடைக்கு போயிட்டுருக்கேன். அன்சாரிகிட்ட போய் பேசிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வருவோம். இந்த பையன் மலவன சில இருக்கான். பரோட்டா மாஸ்டர் தான். பரோட்டா போட்டா ஆம்லெட் போடுறான், ஆம்லெட் போட்டா தோசை போடுறான், தோசை போட்டா இட்லி எடுத்து வைக்கிறாயா? ஏன் என்னாச்சு? என்ன மன உளைச்சல்றா தம்பி? எனக்கு தான் வீடியோ போட்டதும் போட்டா என்ன வீடியோல நீ ஜெயம் ரவி மாதிரி இருக்கணும். என்ன ஜெயரவி மாதிரி இருந்தா உனக்கு ஏன்டா மன உளைச்சலா இருக்கு? யோ அன்சாரி, ஜெயரவி மாதிரி தான் இருக்கான். என்ன உங்களுக்கு என்ன இப்ப வைத்தறிச்சலா இருக்கு? சரி, என்ன பாரு, என் கெட்டப்ப பாரியா. ஏயா போட்டுட்டு என்னையா இதுக்கு என்னையா குறைச்சா? 200 ரியாலுக்கு ஸ்டார்ட்ஸ் போட்டிருக்கியா? டிஷர்ட் பூமா ஷூ வீட்டுல இருக்கியா? அப்புறம் போடுவியா? ஏயா நீ அதெல்லாம் இது பண்ற? பூமா டிஷர்ட்டியா? அப்புறம் ஜெயரவி மாதிரி தான் இருக்கிறான். இவனுக்கு என்னத்துக்கு என்ன ஜெயரவின்னு கமெண்ட்ல சொன்ன கமெண்ட் போடுறான். கழட்டிட்டு அடிக்கிறீங்க இந்த மாதிரி அப்ப இவனை என்ன சொல்லுவீங்க? அவெல்லாம் கண்ணகரன் வடிவல் மாதிரி இருக்கான். எனக்கு காமெடியா அவன் மாஸ்க கழட்டி மூஞ்ச காட்ட சொல்லவன. அவன் யாருமா இருக்காங்க கமெண்ட்ல சொல்லுவாங்க. என்ன டாக்டர் மாதிரி இருக்கான். படம் ஒண்ணு வந்துச்சுல, இது
என்ன பண்ணுவாரு? சேர்றா கருப்புனால கலை தான்டா. அதனால சொல்ற மாதிரி இல்ல. சரி, தம்பியும் மன உளைச்சல் இருக்கான், நானும் மன உளைச்சல் இருக்கேன். இந்த மன உளைச்சலை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு, நீனே சொல்லு. மருந்தை குடிச்சிட்டு சாக வேண்டியதானுங்கிறான். அட பாவி, மருந்து சரி போராடினியா வாழ்க்கை சும்மா தள்ளாத. ஒரு ஒரு 50 லட்ச ரூபா பணத்தை கொடு. எவ்வளவு மன உளைச்செல்லாம் போய் அது ஏன் தெரியுமான்னு, சரி நான் உன்னை பார்த்துக்கிட்டேன். பணம் கொடுக்கறதுல எல்லாருக்கும் என்னும் போது வெளியில போற மாதிரியே என்றையா, உள்ளுக்குள்ள வர மாதிரி என்னணும். அதாவது விரல்ல விட்டுக்கிட்டு இப்படி திருப்புனா நம்ம பக்கம் வரும் பணம். நீ என்ன 2 3 4 வெளியில என்ற அதெல்லாம் பேசாத. உனக்கு நீ நீ வந்து 1/2 மணி நேரமா இங்க பார்க்கிங் நின்ற. ஆமா, இந்த இடத்துல பார்க்கிங்கே இல்ல. ஆமா, அப்படி அந்த நவுத்தினா எடுத்தா வேற ஒருத்த வந்து குத்துனா. ஆமா, எல்லா பார்க்கிங் ஃப்ரீ ஆயிடுச்சு. நல்ல இடத்தா இருந்தா தானா ஏன் அது அப்படி நடக்குது? நீ அன்னைக்கு என்னன்னா, நான் என் வண்டியை உள்ள பார்க்கிங் போட்டிருக்கேன். அங்கேருந்து வந்து ஒருத்தன் ஒண்ணு இடிக்கிற மாதிரியே வரான். செருப்புண்ட கரெக்டா பார்க்கிங்ல நிக்கிற வந்து இடிக்கிறான் அவன். என்ன இது இப்படி நடக்குது? இது நசீபு. த காட் ரைட்டிங் த ஹெட்டா. மனம் மந்திரிங்க ஒரு ஜோசியரை பாரு. ஜோசியரை பார்த்து வந்து சரி பண்ணல. அப்போ இவன் சொல்லு சொல்லு. என்னைக்கு இன்னைக்கு வந்து நமக்கு இதுதான் கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா கிடைச்சுதான் ஆகும். கிடைக்கலங்கும் போது கிடைக்கும். பத்தியால இவன்லாம் சொல்ற நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன். என்ன பண்றது? நான் போறேன் இந்த சவுதிய இப்படி சார், இப்படி சார் ஜெயரவி மாதிரியா இருக்காயா பாக்குறது? ஆச்சரிய விடுறான். அதனாலதான் அந்த முடியெல்லாம் வெள்ளை அடிச்சிருக்கியா? ஆமா, ஒரிஜினலியா? இப்ப ஜெயரவி என்னையும் பக்கத்து பக்கத்துல வச்சுன்னு வச்சுக்க அண்ணன் தம்பின்றாங்க. ஆமாயா, அந்த கரெக்டா சொன்ன. அதேதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முஸ்லீம் தானே. ஆமா ஆமா. ராஜா முகமது இப்போ பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணிட்டு அவன் 2வது அதே மாதிரி நீ செய்வியா? ஏங்க தம்பி செஞ்சா அண்ணன் செய்ய வேண்டியதானே? அட ஏன் கோத்து விட்டீங்களா? ரைட்டு, ஒரு காப்பியா கூட குடிச்சிட்டு போறேன். ஓகே. அல்ல அல்ல. என்ன இது தாமுமுகவா? சரி, ஒரு பக்கம் வெள்ளை, ஒரு பக்கம் சிகப்பு, ஒரு பக்கம் போயிட்டு பாரியா. பாரு, ஆப்பிள் வாட்சி. ஆப்பிள் வாட்சி வண்டி, ஆப்பிள் வாட்சி வண்டி கட்டிட்டேன்னு நினைச்சிக்க வேலை முடிச்சு. ஒரு ஷூ வீட்டுல இருக்கு, 6 ஷூ வச்சிருக்கேன், மாத்தி மாத்தி போடுவேன். ஓகே ரைட். செதற உருவாயா. ஜெயரவி மாதிரியா? அந்த அந்த இந்த பாட்டியா? அந்த யோ வையா காமெடி ஆக்கி விட்டியா? ஷூ போட்டு வரான். அடுத்தது ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொன்னியா நீ? பாத்தியா இல்லையா? எப்ப கல்யாணம் வேற ஒண்ணு கேக்குறா. கருப்பு வந்து கல்யாணம் ஆனது தெரியல நிறைய பேருக்கு. உண்மை அதுதான். சொல்லியா கல்யாணம்? ஆமாமா, கல்யாணம் ஆகி ஒரே ஒரு வாட்டி தெரியாம ஆயிடுச்சு. பொண்ணு 4வது தான் படிக்குது. என்ன சொல்ற? 8th படிக்குதுங்கறா. சரி, பையன் 10th படிக்கிறானா? ஆமா. அப்புறம்டா அது 3 வருஷம் கேப் விட்டு செதற விட்டா சாரியா வச்சு தொலையா. ஓகே ரைட்டு, முடிச்சுக்கலாம். சாப்பிட்டியா இல்லையா? இல்ல இப்பதான் வரேன். திரும்பி காலைல 8 மணிக்கு தான் போயிட்டு வந்து பாத்ரூம் கழுவிட்டு கிளீன் பண்ணிட்டு சரி எடிட்டிங் மட்டும் இப்பதான் வரேன்.
மதியான சாப்பாட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு. ஜிம்முக்கு வேற போறதா கேள்விப்பட்டேன். ரொம்ப ஓவர் ஆயிட்டியா? 6 பேக் வைக்க போறியா? 8 பேக். 8 பேக் தான் வைக்கணும். 6 பேக் வேணாம். ஆளு நல்ல பர்சனாலிட்டி தான் இருக்கான். வேற லெவலியா? ஓகே ரைட் போதும். முதல்ல நம்ம 2 பேரும் மைக் தனித்தனியா வச்சிருக்கனால என்ன சொல்றா? அப்படியே ராஜாண்ணே என்ன திடீர்னு நீங்க சாப்பாடுலாம் வாங்கி தெரியா? என்ன விஷயம்? இல்லை பை, சும்மா தான் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோலையும் ரொம்ப நாள் ஆச்சு வந்து. எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால ஒரு விருந்தம் போல கொடுத்துருவோம். அதனால சண்டே சாப்பாடு போட்டு தாண்டா தீக்கணும். போடுறா சாப்பாடை. சரியா? கரெக்டாக விரிச்சிட்டு அப்படியே காலில் அப்படியே வச்சிருங்க இன்னைக்கு. தம்பி என்ன செய்ய நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாய். நீங்கள் நல்லா என்ன வெள்ளிக்கிழமை கூட பார்க்க முடியல உங்களெல்லாம்? வேலை ஜாஸ்தி இல்லை, ஓட்ட அதிகம். அது சரி. நண்பர்களே, ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தோம். தம்பி ஷாஜகான் நம்ம ஏரியாவில் உள்ள ஹோட்டலுக்கு சாப்பிட வேணும் அப்படின்னு சொன்னதுனால இங்கே வந்து சிக்கன் என்னடா தம்பி அது சொல்கிறா? அது மகள்லேவா? மகிழி, சிக்கன் மகிழி. அதனே தெரிஞ்சாச்சு அரபில். நம்ம ஏரியாவில் இருக்கவன் மகல்லேன்னுவான். அதான் அந்த சாதாரணமான அந்த சவாயா தான் இருக்கும். நான் ஒரிஜினல் மகல்லேவே இங்கே தான் இருக்கு. உனக்கு இந்த கடை அன்றைக்கி சாப்பிட்டு போனதுலேருந்து பிடிச்சிருக்கு ஒரு வாட்டி. இப்போ நான் வந்தவொடனே இதுக்கு முன்னே வந்திருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் வந்து சோறை மறுபடியும் வாங்கிட்டே இருந்தோம். 3 வாட்டி. அவன் டென்ஷன் ஆகிட்டான். எக்ஸ்ட்ரா சோறு கிடையாது இவன்கிட்ட, காசு இறங்கிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. எனக்கு என்ன நைட்டு சரியான சாப்பாடு. கோழிக்கு டேஸ்ட்டு சாப்பாடு. இப்போ கூட நீங்கள் இப்போ பசியோட கோழியை இப்போ பசியோட தான் இருக்காரு. ஆமாம் இறங்கிட்டே இருக்கும் பாருங்க. கோழியை வந்தோடனே பாருங்க அது எப்படி இருக்குன்னு. புதுசாக இருக்கும் இந்த கோழி. நீங்கள் சாப்பிட்றது மக்களுக்கும் காட்டுவோம். ஓகே வரட்டும், சாப்பாடு வரட்டும். ஓகே நண்பர்களே, இதுதான் சாப்பாடு. மகிழி, சிக்கன் மகிழியுமாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கா? அதுக்குள்ளே பெப்சி. பெப்சி ஃப்ரீ பாய். இங்கே பாரு, இது தயிர், இது வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணது தயிர். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பெப்சி வேணுமா? எது வேணுமாண்ணா உங்களுக்கு? பாய் एक 7 अप दे भाई, ये छोटा 7 अप दो 7 अप. ஓகே சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லு தம்பி. நீ தாண்டா ஆஹான்னு கத்துவ சொல்கிறா. இல்லை முதல்ல இது எடுக்கும்போது எவ்வளோ கிரன்ச்சியாக இருக்குது. அது சரி. சாப்பிடு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு தம்பி. இவர் தான் புதுசு சாப்பிடாத ஒரு. எப்படி இருக்குன்னு இவர் வாயால் சொல்லட்டும். சோறு நல்லா இருக்கா? சோறு டேஸ்ட்டாக இருக்கா? நல்ல டேஸ்ட். கறி சாப்பிடுங்க. ஓகே கறியை சாப்பிடுப்பா. சோறை தொட்டுக்கே எடுத்துக்க, கறியை சோறாக எடுத்துக்க. சரியா? சூடாக தான் இருக்கும். ஓகே சாப்பிடுங்க. என்னடா தம்பி ஃபைனல் குனாஃபா எப்படி இருக்கு? ஆட்டு பார்த்தாலும் தெரியும். எப்படி ஆட்டு நெய் போட்டுச்சு. ஆட்டு நெய், ஆட்டு நெய்யா? குதிரை நெய்யா? பச்சை போல இருக்கு. சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்ட்டு. வாய் வந்துட போகுது. சூடாக இருக்கா? சாப்பிட்டு பாரு. சூடு தெரியல, பச்சை மாதிரி இருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டியா குனாஃபா? இதில் கிஸ்தா தான் போட்டிருக்கான். வாழைப்பழம் இருக்குது, சாக்லேட் இருக்குது, பல ஐட்டம் இருக்குடா இதில். இல்லை நான் வேற மாதிரி சாப்பிட்ருக்கேன். இது வேற மாதிரி. இது எப்படின்னா இவர் நல்லா முருவை விட்டு சேமியாவே தெரில. நம்ம இன்னும் கடை காஸ்ட்லி இருக்குது. இது 7 ரியாலோ 6 ரியாலோ 10 ரியாலோன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் காஸ்ட்லி கடை ஒன்று இருக்குது தாளுன்ட்டு. அதில் வேறு லெவலில் இருக்குங்கண்ணா. எவ்வளோ ஆக்கா? சோரோட வேறு லெவலு. ஆனால் இது கொஞ்சம் அதனால அந்த நெய் ஊற்றிருக்கேன். செல்லுன்னு உள்ள இழுத்துருச்சு. நெய் இல்லைடா, அது சீனி தண்ணி. ஜீரா நாக்கில் பட்டோன்னே கரையுது. சரி அல்டிமேட்டாக இருக்கு. அப்போ ஓகே ரைட்டு. சாப்பிடுங்க. இதெல்லாம் கிடைக்காத பொருள். ஃபுல் சாப்பாடு. தம்பியை கொண்டு போய் ஃபோன் வந்துருமோன்னு பயந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பி ஷாஜகான் அந்த பையனையும் கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் நண்பா. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. படுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அந்த குனாஃபா சாப்பிட்டதோட ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு.
குனாஃபாலாம் யார் சாப்பிட்ருக்கீங்க, எப்படி உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பல வகை குனாஃபா இருக்குது. இது சீப் அண்ட் பெஸ்ட்டு 10 ரியாலு கம்மிண்ணா, அந்த அளவுக்குலாம் டேஸ்ட்டு இருக்காது வச்சிங்களேன். ஆனால் இதுவே நமக்கு டேஸ்ட்டாக தெரியும். இன்னும் இதோட வேறு லெவல்லாம் இருக்குது. அதெல்லாம் யார் சாப்பிட்ருக்கீங்க என்ன எது சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, வேறு ஒன்றும் இல்லை நண்பா. இன்றைக்கி டியூட்டி முடிஞ்சு. ஆனால் நைட்டு இவ்வளோ நேரம் வெளியில் உட்காந்து பேசிட்டு இப்போ தான் வரேன். கிட்டத்தட்ட அது எத்தனை 12:45 என்னமோ மணியை பார்த்தனே. கொஞ்சம் நேரம் ஆச்சு. இங்கேயே வந்து வெளியில் நின்று பேசிட்டு கஃபீல் கொடுத்த அந்த செருப்பை கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு அதை எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு வந்தேன் நண்பா. அதுக்கப்புறம் கஃபீல் இன்னொன்று கொடுத்தாரு, செண்டு பாட்டில் மறந்துட்டேன். இந்த செண்டு பாட்டில் கொடுத்தாரு நண்பா. ஓகே தான், ஆனால் வாசனை நிற்கல அந்த அளவுக்கு. நமக்கு அடிக்கிறது செண்டு ரொம்ப பிடிக்கும். செண்டு அடிக்கிறது நமக்கு அந்த செண்டு விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். செண்டு எனக்கு எந்த செண்டு பிடிக்குது, வாசனைக்காண்டியே அதை அடிச்சுக்கிட்டு போவேன் நண்பா. அந்த செண்டும் கொடுத்தாரு. ஓகே, நாளைக்கு உங்களை எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. பாய். ஓகே.